இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தைராய்டு ஹெல்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த தைராய்டு ஹெல்த்தில் நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், அது என்னென்னலாம் நம்ம உடம்புல பாதிப்பை ஏற்படுத்துது, அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த தைராய்டு ஹெல்த்தை வந்து நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு ஈக்குவலாக பார்க்குறோம். எதனாலனா இந்த தைராய்டு ஹெல்த்தில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம மென்டலாக ஸ்டெபிளாக இருக்க முடியாது. ஸோ சில பாதிப்புகள்லாம் நம்ம ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன, அது எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த தைராய்டு ஹார்மோன் நம்ம டெஸ்ட் எடுக்க போனோம்னா T3, T4, TSH இப்படிலாம் நமக்கு எடுப்பாங்க. இதில் T3, T4 கண்ட்ரோல் இதெல்லாம் பண்ணுதுன்னா நம்ம மூடை வந்து ஸ்டெபிலிட்டியாக வச்சுக்கிறதுக்கும், எமோஷனலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், நம்மளோட எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், நம்மளை எனர்ஜெட்டிக்காக மோட்டிவேஷனாக வச்சுக்கிறதுக்கும் இந்த T3, T4 ஹார்மோன் தான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அது மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு, ஸ்லீப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, தூக்கத்தை நல்லா கொண்டு வரதுக்கும், மெமரியை ஃபோக்கஸாக வச்சுக்கிறதுக்கும், நல்ல ஞாபக சக்திக்கும் இந்த T3 and T4 வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் 2 வகை இருக்குது. ஹைப்போதைராய்டிசம் இருக்குது. ஹைப்போதைராய்டிசம்னா ஒன்றும் இல்லை, அண்டர் ஆக்டிவ் தைராய்டிசம். தைராய்டு வந்து ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறது, இல்லை குறைந்த அளவு தேவைக்கு அளவை விட கம்மியாக ஒர்க் பண்ணுறது தான் இந்த ஹைப்போதைராய்டிசம். இது வந்து லோ செரோட்டோனினும் டோபமைனும் கம்மியாக இருக்கிறதுனால வரும். டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். மோட்டிவேஷன் எனர்ஜி லெவலே இருக்காது. எப்போ பார்த்தாலும் டல்லாக இருப்பாங்க, ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வந்து அவங்களுக்கு மெமரி பவர் இருக்காது, ஞாபக மறதி அதிகமாக இருக்கும், குழப்பத்திலே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹைப்போதைராய்டிசம் சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதுமாதிரி மெட்டபாலிசம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டா கூட அவங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி இருக்கும். டயர்ட்னஸ் எப்படி எப்போ பார்த்தாலும் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மெமரி இஷ்யூஸ்லாம் வரும். கார்டிசால்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், இது வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வரும். அதனால் பேனிக் அட்டாக்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஏதாவது பார்த்து பயப்படுறது, சில பேர் இருட்டுக்கு பயப்படுவாங்க, வெளிச்சத்துக்கு பயப்படுவாங்க, சத்தத்துக்கு பயப்படுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது ஹைப்பர் தைராய்டிசம்னா ஓவர் ஆக்டிவ் தைராய்டு. அதிகமான தைராய்டு இவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. வெயிட்டுக்கு வந்து கம்மியாகிட்டே இருக்கும். இதோடைய மெட்டபாலிசம் வந்து ஹையாக இருக்கும். அதனால் வந்து அவங்க நிறைய சாப்பிட்டா கூட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஹை ஆக்டிவாக இருக்கிறதுனால அவங்க ஸ்டேபிலிட்டியாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மேஜராக எதனால் வருதுன்னா நம்ம ஹெட் ஹெல்த்னால் நம்ம வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிட்டாலே செரட்டோனின் ஹார்மோன் வந்து நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். இந்த செரட்டோனின் ஹார்மோன் நம்ம சரி பண்ணிட்டாலே 90% இந்த தைராய்டு இஷ்யூலேருந்து நம்ம பேலன்ஸ் ஆகிறதுக்கு, இந்த மூட் இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு சப்போர்ட் ஆகிருக்கும். அதனால் நம்ம வந்து வயிறை வந்து நல்லா பேலன்ஸாக பார்த்து நம்ம வயிறை வந்து நல்லா குவாலிட்டியாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னவோ அதை நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தைராய்டு ஹார்மோனு நம்ம எனர்ஜி லெவலையும், டிப்ரெஷனையும், மெமரி பவரையும், மூடையும் எப்படி பார்த்துக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு எல்லாமே வந்து நம்ம லிவர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். லிவர் ஃபங்க்ஷனில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். பிரெயின் ஆக்டிவாக இருக்குன்னா நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பு ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் ஆகியிருக்கும். இந்த ஃபுட்டை எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராசஸர் சுகர், ரீஃபைன் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க, பேக்கெட்டில் அடைச்சி வச்சுருக்காது, அதிகமான ப்ரெசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுற ஃபுட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். கஃபைன் ஓவர்லோடாக இருக்கிறது, டீ காஃபி நிறைய குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணணும். டீ காஃபி குடித்தா உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறது கரெக்டு தான். ஆனால் அது பிளாக் டீயாவோ பிளாக் காஃபியாவோ ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 அதிகபட்சம் நம்ம எடுத்துக்கலாம் அளவாக. அது மாதிரி எடுக்கும்போது பிரச்சனை இல்லை. அதில் டீ, காஃபி, சுகர் இதெல்லாம் சேர்த்து எடுக்கும்போது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். அதுமாதிரி குளூட்டன் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, டைரி ஃபுட்ஸு, குளூட்டன் இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தைராய்டை வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி ஆல்கஹால் எடுக்கக்கூடாது. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் இப்போ வந்து சுகர் ஃப்ரீ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதேமாதிரி பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபுட்டுக்கு, வெஜிடபிள்ஸ் இது மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலே போதுமானது. அதுமாரி பிளாஸ்டிக்கில் அடைச்சி வைக்கக்கூடிய பொருட்களை அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக கிடைக்கிற ஃபுட்டை எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதேமாதிரி என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோடின் ரிச் ஃபுட்டாக எடுக்கணும். அயோடின் ரிச் ஃபுட்டுனா இப்போ அயோடிஸ் சால்ட் இருக்குது, கடல் உப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கலாம், கடல் சார்ந்த உணவுகள் நம்ம சேர்த்துக்கலாம். அதுமாரி ஹெல்த்தியான ஃபேட் எடுக்கணும். ஹெல்த்தியான ஃபேட்டுனா நம்ம வெஜிடபிளில் நட்ஸ் இருக்குது, அவகோடோ இருக்குது, ஆலிவ் ஆயில் இருக்குது, இந்த மாதிரி கிரவுண்ட் ஆயில், இந்த மாதிரி நம்ம சீதோஷ நிலையில் இருக்கிற மாதிரியான ஃபுட்டுகளை நம்ம சேர்த்துக்கணும். அதுமாதிரி ஜிங்கு, செலினியம் இருக்கிற ஃபுட்லாம் எடுத்துக்கணும். இதெல்லாம் இருக்குன்னா பூசணி விதைகள், பிரேசில் நட்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நட்ஸ் வகைகள்லாம் நம்ம எடுத்துக்கணும். அதேமாதிரி மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு எடுத்துக்கணும். அதெல்லாம் எதெல்லாம் இருக்குன்னா கீரையில் இருக்குது, வாழைப்பழம், அதேமாரி டார்க் சாக்லேட், இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது தைராய்டு வந்து ஹெல்த்தியாக நம்ம மேனேஜ் பண்ணலாம். அதேமாரி நம்மளுடைய ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் மாற்றணும்.
அப்போ வந்து நான் ஆக்டிவாக லைஃப் ஸ்டைலை மாற்றும்போது நமக்கு வந்து உடம்பு வந்து ரெகுலேட் பண்ணி தைராய்டை வந்து ரெகுலேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா மார்னிங்கில் ஒரு ½ ஹவராவது நம்ம அந்த மார்னிங் சன்லைட்டில் எக்ஸசைஸோ இல்லை வாக்கிங்கோ ஜாகிங்கோ போகிறது ரொம்பவே நல்லது. அதுமாதிரி தூக்கத்தை பீரியட்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் ஒரு 9 மணிக்கு தூங்குவேன், 4 மணிக்கு எழுந்திருப்பேன், இல்லை ஒரு 10 மணிக்கு தூங்குவேன், 5 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னு ரெகுலர் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அந்த டைமில் நம்ம கரெக்டாக தூங்கி கரெக்டாக எழுந்திருப்போம். நல்லா ஆழ்ந்த உறக்கம் இருக்கும். நல்லா ஆழ்ந்த உறக்கம் இருந்தாலே உடம்புல வந்து ஒரு 90% எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கலாம். அதுமாரி டெய்லி வந்து ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணணும், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மியாக வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம தைராய்டு வந்து பூஸ்ட் பண்ணி நம்ம கரெக்டான ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து தைராய்டு பற்றி சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு வெயிட் கெயின், வெயிட் லாஸ், இல்லை இந்த மாதிரி தைராய்டு இல்லை சுகர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதாவது டயட் பிளான் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் கோச்சஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் ஹெர்பலைஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஹெர்பலைஃப்பில் எதுவும் சப்ளிமெண்ட்ஸ் நீட் இருக்குது, இல்லை சப்ளிமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் டவுட் இருக்குன்னா எங்கள் கோச்சஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.